அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 2026ஆம் ஆண்டு மார்ச் 3ஆம் தேதி சந்திரகிரகணம் நடைபெற இருக்கு. இந்த சந்திரகிரகணத்தால் கன்னிராசினருக்கு ஏற்பட போகும் மாற்றங்கள், கிடைக்க போகும் பலன்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026 மார்ச் மாதம் 3ஆம் தேதி சந்திரகிரகணம் நடைபெற இருக்கு. ஜோதிட சாஸ்திரத்தின்படி சூரியன், சந்திரன் இரண்டையுமே ராஜகிரகங்கள்னும் ஒளி கிரகங்கள்னும் அழைக்கப்படுது. இந்த ஒளி கிரகங்களுக்கு ராக கேதுவால் ஏற்படக்கூடிய கிரகஸ்தம் தான் கிரகணம் சொல்லப்படுது. கேது பகவானால் சந்திரனுக்கு ஏற்படக்கூடிய கிரகணம் தான். மார்ச் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று பிற்பகல் 3:20 மணிக்கு கிரகணம் ஆரம்பித்து இரவு 7:53 வரை கிரகணம் நடைபெற இருக்கு. இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் பல மாற்றத்தை இந்த கிரகணம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. பூரம் நட்சத்திரத்தில் சந்திர கிரகணம் நடைபெறுது. சிம்ம ராசி கடகலக்கணத்தில் கிரகணம் நடைபெற இருக்கு. அதனால பரணி நட்சத்திரம், பூரம், பூராடம், மகம், உத்திரம் ஆகிய 5 நட்சத்திரக்காரர்களுக்கு கிரகணம் பிடிக்கிறதால கிரகண சாந்தி செஞ்சுக்கிறது நல்லது. மேலும் கிரகணத்தை அன்று கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னிராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடமான சிம்ம ராசியில் சந்திர கிரகணம் நடைபெறுது. அன்றைய தினம் உங்கள் ராசிக்கு 6வது இடத்துல சூரியன், செவ்வாய், ராகு, புதன் ஆகிய கிரகங்களுக்கும் ராசிக்கு 7வது ஸ்தானத்தில் சுக்கிரன், சனி, 10ஆம் இடத்துல குரு, 12ஆம் இடத்துல சந்திரன், கேது ஆகிய கிரகங்கள் இருக்கு. பல கன்னிராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டுக்கு சென்று படிக்கக்கூடிய யோகம் உண்டாகி இருக்கு. கன்னிராசி மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. வேலை கிடைக்காத இளைஞர்களுக்கு கிரகணத்திற்கு பிறகு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிப்பு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதா அவங்களுக்கு அமையும். 6ஆம் இடத்துல புதன், ராகு அமைப்பு இருக்கிறதால கம்யூனிகேஷன் தொடர்பான படிப்புகள் வெற்றியே தரும் அவங்களுக்கு. மேலும் இந்த காலகட்டத்தில் தந்தையுடன் சிலருக்கு பகை ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சிலருக்கு அரசு துறையில் வேலை கிடைக்கும் அமைப்பு கூட உண்டாகி இருக்கு. சக ஊழியர்களுடன் கருத்து மாறுபாடுகள்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. 7ஆம் இடத்துல சுக்கிரன், சனியின் அமைப்பானது கன்னிராசிக்கு திருமண யோகத்திற்கான அமைப்பு உண்டாகி இருக்கு. பலருக்கு கலப்பு திருமணம் கூட அமையக்கூடிய யோகம் உண்டாகி இருக்கு. வயது வித்தியாசம் அதிக அளவில் இருக்கும். பிரச்சனைகள் வரக்கூடியது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னிராசிக்கு மறைவு ஸ்தானத்தில் சந்திரனும் கேதுவும் இருக்கிறதால உடல் நலனில் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். கவனமாக இருக்கிறது நல்லது. 5க்குரிய சனி 7ஆம் இடத்துல சுக்கிரனோடு இணைந்து இருக்கிறார். பலருக்கு காதல் விஷயங்களில் சில கசப்பு உணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கூட இருக்குது. சிலருக்கு காதலில் வெற்றியும் ஏற்படும். காதலில் பல வகையான சோதனைகள் இருந்திருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த கிரகணத்துக்கு பிறகு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். மேலும் குருவின் பார்வை 4ஆம் இடத்தில் அமைவதால் பலர் சொந்த வீடு, சொந்த நிலம் வாங்கக்கூடியதற்கான யோகம் உண்டாகி இருக்கு. ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கோங்க, அதுதான் நல்லது. சிலருக்கு கடன் சுமை கூட கூடியதற்கான வாய்ப்பு ஏற்பட போதுங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. உணவு விஷயங்களில் ரொம்பவே நீங்கள் கவனமாக இருக்கணும். கிரகண நேரத்தில் நிறைய நன்மைகள் ஏற்படுவதற்கு நாகநாத சுவாமியை வழிபாடு செய்கிறது அற்புதமான முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஓம் நாகநாதரை போற்றி என்ற மந்திரத்தை சொல்வது சகலவித நன்மைகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். பொதுவாக கன்னிராசிக்காரர்கள் சந்திர கிரகணத்தால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்குது. பணியிடத்தில் சற்று கண்ணியமாக நடந்துக்கணும். நீங்கள் ஆரோக்கியத்தை புறக்கணிக்கிறத தவிர்க்கணும். பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது உங்களுக்கு நல்லது. மேலும் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்துல வக்கரகதியில் செவ்வாய், சூரியன் மற்றும் ராகுவுடன் சேர்ந்திருக்கார். பெண்களுக்கான வேலையில் விரும்பிய சலுகைகள் கிடைக்குங்க. அரசியல் பிரமுகர்களுக்கு தலைமை இட ஆதரவு கிடைக்கும். தொழில் மாற்றம் செய்யும் சிந்தனை அதிகரிக்கும். தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். சிலர் தவணை முறையில் புதிய வாகனம் வாங்கலாம். வீடு, மனை, திருமணம், மகப்பேறு ஆகியவற்றின் மூலமாக நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரப்போதுங்க. பழைய கடன்களை தீர்க்க நீங்கள் திட்டம் தீட்டி செயல்படுவீங்க. வேலையில் பதவி உயர்வு, பாராட்டு, இடப்பெயர்ச்சியும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலர் கூட்டு தொழில் அல்லது சுயதொழில் துவங்கும் முயற்சியில் ஈடுபடலாம். குடும்ப விஷயங்களை மற்றவங்க கிட்ட பகிர்ந்து கொள்வதை நீங்கள் தவிர்த்திடுங்க, முற்றிலுமாக தவிர்த்திடுங்க. கடமையில் கண்ணும் கருத்துமாக இருந்தால் கிரகத்தின் இயக்கம் பாதிப்பை தராது. சந்திர கிரகணம் முடிந்த பிறகு மகாவிஷ்ணுவை வழிபடுங்க.
மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான பலன்கள் கிடைக்க போதுங்க. சில இடங்களில் போட்டி இருக்கும், சில இடங்களில் எதிர்ப்புகள் இருக்கும். உத்தியோக ரீதியாக பதவி மாற்றம் கூட வரலாங்க. ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் தாமதமாக தான் நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பெருகி வருமானம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. புதிய முயற்சிகளில் நீங்கள் திட்டமிட்டு தான் செய்யணும். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் விலக போகுதுங்க. பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டாகும். மேலும் அலுவலகத்தில் உங்களின் பெருமை உயரப்போகுதுங்க. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு வழி ஏற்படும். வியாபாரத்தில் விற்பனை சிறப்பாக இருக்க போகுது. தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சியில் நீங்கள் கண்டிப்பாக இறங்கணும். குடும்பத்தில் இருந்த பாதகங்கள்லாம் நீங்க போகுதுங்க. பிள்ளைகளால் நல்ல செய்திகளும் பெருமையும் உங்களுக்கு வந்து சேரப்போகுது. மேலும் கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகளை பெற போகிறாங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சியில் நீங்கள் இறங்கலாம். சந்திரனின் இடப்பெயர்ச்சி உயர்வான சற்று மிதமான பலன்களை உங்களுக்கு கொண்டு வரப்போகுதுங்க. 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறதால பிரிந்து போன உறவுகளை நீங்கள் பிரயாசப்பட்டு ஒன்று சேர்ப்பீங்க. மேலும் நீங்கள் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரத்தில் பார்ட்னர்களை எச்சரிக்கையாக நீங்கள் கையாளணும். வரவு செலவு கணக்குகளை முறையாக எழுதணும். பணம் எந்த அளவுக்கு கிடைக்குமோ அதே அளவுக்கு செலவுகளும் அதிகரிக்குங்க. சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படலாம். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீங்க. நீங்கள் வழக்குகளில் வழக்கறிஞர்களின் ஆலோசனையை கேட்டு நடக்கிறது நல்லதுங்க. பிள்ளைகளை பிடிவாதம் பிடிச்சாலும் கூட நீங்கள் விட்டு பிடிக்கிறது நல்லது. நண்பர்களுக்காக செலவு செய்ய வேண்டியதாக வருங்க. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். ஆனால் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவி செய்கிறது உங்களுக்கு ஆறுதலாக அமையும். எதிர்பார்த்த சலுகைகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் அதிகமாக சிலருக்கு கிடைக்கலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடன் உதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனசுக்கு நிம்மதி உண்டாகுங்க. அலுவலகத்தில் செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமையை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பரிகாரமாக அம்பிகையை வழிபாடு பண்ணுங்க. நன்மைகள் வந்து சேரும். சிலருக்கு வீட்டில் இனிமையான அனுபவங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. பரஸ்பர அன்பு வலுவடையும். மேலும் நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு வெற்றி உண்டாகும். பயணத்தின் போது ஒரு பெரியவரின் உதவியுடன் பயணங்களை நீங்கள் இனிமையான நினைவுகளால் நிரப்புவீங்க. உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்த விரும்பினா உங்கள் பக்கத்தில் இருந்து தொடர்ந்து நீங்கள் முயற்சி செய்யுங்க. மேலும் நிதி விஷயங்களில் ஒரு பெண்ணுக்கு அதிக செலவுகள் இருக்கலாம். வார இறுதியில் நிலைமை படிப்படியாக மேம்படுங்க. இருந்தாலும் கூட அது உங்கள் எதிர்பார்ப்புகளை விட குறைவாக தான் இருக்கும். சிலருக்கு நிம்மதியும் சுகமும் அதிகமாகுங்க. பண வரத்து திருப்திகரமாக இருக்கும். பல வகையிலும் பிறர் உதவி கிடைக்க பெறுவீங்க. நீங்கள் புத்தி சாதுரியம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்குங்க. தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கும். புதிய ஆர்டர்கள்லாம் பெறவும் வாடிக்கையாளர்களை திருப்தி செய்யவும் நீங்கள் அலைய வேண்டியதாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மற்றவங்களுக்காக நீங்கள் பொறுப்புகளை ஏற்கும்போது ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அதனால் வீண் பழி ஏற்படாமல் தடுக்க முடியும் உங்களால். அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கூடுங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களோட அனுசரித்து போகிறது நல்லதுங்க. உறவினர்கள் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் விதமாக அமையும். பெண்களுக்கு மற்றவங்களோட உதவி கிடைக்கிறது மூலமாக காரிய அனுகூலம் உண்டாகுங்க. கலைத்துறையினருக்கு தேவையான உதவிகள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். சொத்து மனை சம்பந்தமான காரியங்களில் தடை தாமதம் ஏற்படலாங்க. அரசியல்வாதிகளுக்கு வழக்கு விவகாரங்கள்லாம் வரலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கு. வெளிநாட்டு பயண வாய்ப்புகள்லாம் வரலாம். சிலர் வெளியூர் பயணம் செல்வாங்க. மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண அனுபவபூர்வமான அறிவு கை கொடுக்குங்க. மேலும் உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறையும். உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்களால் தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாங்க. நீங்கள் நல்லதாக நினச்சி செய்யும் காரியங்கள் கூட சில நேரங்களில் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்திடும். உங்களுடைய செல்வாக்கு உயர கூடுங்க. தடைப்பட்ட வேலைகள் நடந்தேறும். வியாபாரத்தில் தொழிலில் வருமானம் அதிகரிக்கும். சுய தொழில் புரியுறவங்களுக்கு பணியாளர் ஒத்துழைப்பு கண்டிப்பாக கிடைக்குங்க. உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள்லாம் விலகும். மேலும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண சுப காரியங்களுக்கான முயற்சிகளில் தடைகளுக்கு பின்னாடி தாங்க அனுகூல பலன்களை நீங்கள் அடைய முடியும். எதையுமே சமாளித்து வெற்றி பெறுவீங்க. தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு போட்டி பொறாமைகள்லாம் விலகி புதிய வாய்ப்புகள் தேடி வரப்போகுதுங்க. மேலும் சத்ரு ஜெயஸ்தானம் பலமடைஞ்சு இருக்கிறதால எதிரிகள் தொல்லை விலகும். வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்குங்க. பிரச்சனைகள் போராட்டங்கள் என்ற நிலைமை மாறும். வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாக முடியும். வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. மேலும் சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதக்காரர்களுக்கு கூட்டாளிகளின் ஒற்றுமையான செயல்பாடுகளால் அபிவிருத்தியை நீங்கள் பெருக்கிக் கொள்ள முடியும். பயணங்களால் அனுகூலம் உண்டாகுங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு தடைப்பட்ட பதவி உயர்வுகள்லாம் கண்டிப்பாக கிடைக்க போகுது. உடன் பணிபுரிகிறவங்க ஒத்துழைப்புகளால் வேலைபளு குறையுங்க. எடுத்த வேலைகளை நீங்கள் கண்டிப்பாக முழுமையாக முடிச்சிருவீங்க. பணப்புழக்கம் அதிகரிக்குங்க. புதிய இடம் வீடு வாங்கும் யோகமும் கனவுலாம் நனவாக போகுதுங்க.
தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள்லாம் நீங்க போகுது. வியாபாரிகளுக்கு தள்ளி போன ஒப்பந்தங்கள் கைக்கு கிடைக்க போகுது. ஷேர் மார்க்கெட் லாபம் தரும் விதமாக உங்களுக்கு அமையுங்க. புதிய சொத்துக்கள் வாங்கும் முயற்சிகள் வெற்றியில முடியும். பரிகாரமா நீங்க ஸ்ரீரங்கநாதரை பூஜித்து வணங்கி வர குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகுங்க. வீண் அலைச்சல் குறையும். காரிய தடை நீங்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.